Hello everyone, நான் அல்தாஃப் இலாஹி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சார்ட்டர்ட். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு கோர்சஸ் சம்பந்தமாவே நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சார்ட்டர்ட். இதுக்கு முதல்ல WAT சம்பந்தமா தனி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம WAT, CA, அதே போல CMA, ACCA, CIMA இந்த 5 கோர்சஸை பத்தி ஒரு ஃபுல்லா ஒரு டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று நாம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை பேஸ்ட் பண்றேன், மறக்காம போயிட்டு வீடியோ பாருங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் சார்ட்டர்ட். எல்லாருமே A லெவல கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரும், நம்மளுடைய டிகிரியை கண்டினியூ பண்றதை விட அதோட தொடர்ந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னா சார்ட்டர்ட் ரொம்பவுமே ஒரு வெளிவா இருக்கும். இப்போ எல்லாருமே ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே கேட்க போற கேள்வி என்ன சொன்னா, சார்ட்டர்ட்டை கம்ப்ளீட் பண்ணினா நான் எந்த வகையான ஜாப் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கான பதில் என்ன சொன்னா, நீங்க ஒரு ஆடிட் கம்பெனியை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு ஆடிட் கம்பெனி நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கிறவங்க, அப்படி இல்லாம ஒரு கம்பெனியில இன்டர்னல் ஆடிட்டரை இன்டர்னல் சீஃப் ஆடிட்டர் அதாவது ஸ்டாட்யூட்டரி ஃபைனான்சியல் ஆடிட்டர்னு சொல்லுவோம், அப்படி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சொன்னா, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஃபைனான்சியல் பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ல நீங்க இருக்கும் சொன்னா நிச்சயமா சார்ட்டர்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த சார்ட்டர்ட் அதாவது இந்த CA அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரு ரெகுலேட் பண்றா, இதை யார் ஆஃபர் பண்றா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போனா இந்த கோர்ஸ் இன்னும் உங்களுக்கு வெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ICSL அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இந்த விஷயத்தை யாரு ஆஃபர் பண்றாங்கன்னு சொன்னா இவங்க தான் இந்த சார்ட்டர்ட்டை ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேட் பண்ற ஒரு பொடியாகவும் இது காணப்படுது. இவங்க தான் இந்த சார்ட்டர்ட்டை ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட், இப்போ இந்த சார்ட்டர்ட் கரிக்குலம் வைஸாகவும் சரி ட்ரைனிங் வைஸாகவும் சரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோர்ஸாக தான் இருக்கு மற்ற ஏனைய கோர்ஸை கம்பேர் பண்ண டைம்ல. ஏன் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ இதுதான் கரிக்குலம் சைடுக்கு போவோம். மொத்தமா இந்த சார்ட்டர்ட் அதாவது CA 3 வகையாக ஸ்டேஜஸ் பிரிச்சிருக்காங்க. முதலாவது ஸ்டேஜ்ல பிசினஸ் லெவல், ரெண்டாவது ஸ்டேஜ் கார்ப்பரேட் லெவல், மூணாவது ஸ்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த பிசினஸ் லெவல்ல 2 வகையான ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே 4 சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க இந்த பிசினஸ் லெவல்ல. இப்போ பிசினஸ் லெவல் 1ல 4 சப்ஜெக்ட் முக்கியமா மெயினா நாங்க செய்ய வேண்டிய அந்த 4 சப்ஜெக்ட் நாலேஜ் பில்லர் அப்படின்னு சொல்லியும், இதை தாண்டி இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதாவது இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷை நாங்க சொல்றோம் ஸ்கில் பில்லர் அப்படின்னு சொல்லி. ஆக மெயினா நாங்க செய்ய வேண்டியது 4 சப்ஜெக்ட், அதோட சேர்த்து ஸ்கில் பில்லர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கு. சேம் அதே மாதிரி பிசினஸ் லெவல் 2ல அதே 4 சப்ஜெக்ட் நாலேஜ் பில்லர் அப்படின்னு இருக்குது. அடுத்தது இங்கிலீஷ் IT, இது ஸ்கில் பில்லர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அந்த மெயினான 4 கோர்ஸ் 4 விஷயங்களோட 4 சப்ஜெக்டோட சேர்த்து ஸ்கில் பில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் கோஆபரேட் லெவல்லையும் அதே 4 சப்ஜெக்ட் ஸ்கில் பில்லர்ல இருக்கிற IT இங்கிலீஷ். ஏன் IT இங்கிலீஷ் எல்லாம் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க ஒரு குவாலிஃபைடான ஒரு சார்ட்டர்ட் மெம்பரா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனா நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதா IT நாலேஜ் இருக்குதா தனித்தனி செக் பண்ண வேண்டிய எந்த விதமான ஒரு அவசியமுமே இல்லை. சார்ட்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே, இவருக்கு அந்த சைட்ல இருந்து கம்ப்யூட்டர் சைடும் சரி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் சைடும் சரி எல்லாமே இவருக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாவே ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு வகையில தான் இதை ஃபுல்லாவே ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்ட்டர்ட் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான, அது மட்டும் இல்லாம எல்லாருலயும் மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் பொடி தான் சார்ட்டர்ட். சரி, இப்போ முதல் இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் லெவலும் சரி அதே விட கோஆபரேட் லெவலும் சரி ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பின்னால அடுத்ததாக இருக்க போற விஷயம் தான் என்னன்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவல். இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல நாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க தான் ஒரு பெரிய ஒன்று இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுக்கிற அடிக்கடி பேசுவாங்க இல்லையா, ஆர்டிக்கல் கவர் பண்ணணும், ட்ரைனிங் போகணும், ஆடிட்டுக்கு ட்ரைனிங் எடுத்தா தான் அடுத்த ஸ்டேஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம்.
ஓகே, அது என்ன விஷயம் சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது பிசினஸ் லெவலும் சரி, கார்ப்பரேட் லெவலும் சரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சொன்னா அடுத்தது நீங்க போக வேண்டியது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்க கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சார்ட்டர்ட் மெம்பருக்கு கீழே, அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கீழே அந்த பெட்டிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்டிகல் கவர் பண்ண வேண்டி இருக்கும். ஆர்டிகல் கவர் பண்றது அப்படின்னு என்னன்னா உங்களோட டே டு டே அந்த அக்கௌண்டிங் அந்த ஃபைனான்ஸ் ஒர்க்ல வந்து நீங்க ஒரு ஆடிட்டுக்கு போனாவோ உங்களோட அந்த ஒர்க்கை வந்து நீங்க வந்து இதுதான் சொல்லி வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டும். அந்த ரெக்கார்டை தான் வந்து நாங்கள் ஆர்டிகல் கவர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது நீங்க ரெக்கார்ட் இதை வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட 2 இயர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பின்னால அடுத்தது வந்து நீங்க எதுக்கு போவீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்கு போகலாம். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல வந்து இருக்கிறது வந்து எல்லாமே வந்து 5 சப்ஜெக்ட். 5 சப்ஜெக்ட்ல வந்து மெயினா வந்து 4 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த முதல் 4 சப்ஜெக்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பின்னால அடுத்தது 5ஆவதா தான் நாங்கள் வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடியை வந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு தான் வந்து நாங்கள் செய்ய வரோம். இதோட சேர்த்து யூஸ்வலா வந்து முதல் 2 ஸ்டேஜ்லையுமே இருந்த போல இங்கேயும் வந்து ஒரு ஸ்கில் பில்லர் வந்து இருக்கு, ஐடி இங்கிலீஷ் ஸ்கில் பில்லர் இருக்கு. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், தேர்ட் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பின்னால எங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, அதாவது நான் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது வந்து ஆல்ரெடி அந்த 2 இயர்ஸ் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்குள்ள வாரத்துக்கு முதல் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இருந்திருப்பேன் தானே, அதோட சேர்த்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து எங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் வந்து ஏசிஏ தருவாங்க, அசோசியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது வந்து தருவாங்க. அடுத்ததா வந்து நாங்க ஒரு ஆடிட் கம்பெனி, அதாவது ஒரு ஆடிட் ஃபார்ம் வந்து நாங்கள் உருவாக்கணும். அந்த ஆடிட் ஃபார்ம் வந்து எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சார்ட்டர் பிராக்டிஷனர் எக்ஸாம் வந்து நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது செய்யறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும். அப்போ அந்த 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இந்த பிராக்டிஷனர் எக்ஸாம் இது வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் பாஸ் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்க கொள்ளக்கூடியதாக, அதாவது ஒரு ஆடிட் ஃபார்ம் வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக வந்து எங்களுக்கு ஈஸியாக அமைச்சு கொள்ளும். இந்த வகையில் வந்து ஏன் இப்படி அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு தேவையான சகல விஷயத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோட சார்ட்டர்ட் கம்ப்ளீட் பண்ணின ஒருத்தராக இருப்பாருன்னு சொன்னால் அவருக்கு எல்லா வகையான நாலேஜும் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கட்டும், அதே போல் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சார்ட்டர்ட் மெம்பர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து வந்துட்டோம். இவ்வளவுதான் வந்து இந்த சார்ட்டரை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு லைட் ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பின்னால ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 2 இயர்ஸுக்கு பிறகுதானா அந்த எக்ஸாம் நான் செய்யலாம், 2 இயர்ஸுக்கு பிறகுதானா நான் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு யோசனை வரலாம், கொஸ்டின் ஒன்று வரலாம். இதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்க சார்ட்டர் ஸ்டார்ட் பண்ற டைம்ல பிசினஸ் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்லேயே வந்து நீங்க ஆடிட் ஃபார்முக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தா, ஆடிட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைட் நாலேஜ் ஒன்று கிடைக்கும். அந்த நாலேஜோட சேர்த்த மாதிரியே உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் முடிகிற டைம்லேயே அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களோட கையில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச கையோட வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்லேயே வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜை நீங்க கண்டினியூ பண்ணி போயிட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் லெவலுக்கான எக்ஸாம் வந்து எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மார்ச் மற்றும் செப்டம்பர் எண்ட்ல வந்து இந்த பிசினஸ் லெவலுக்கான எக்ஸாமும் கார்ப்பரேட் லெவலுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்குமான எக்ஸாம் வந்து ஜூன்லையும் டிசம்பர் எண்ட்லையும் வந்து யூஸ்வலா நடக்கும். இவ்வளவுதான் வந்து இந்த சார்ட்டரை பத்தியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் தரணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். இந்த விஷயத்தை தந்திருக்கி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து சிமா பத்தி பேச வேண்டியது, ஏசிசிஏ சிஎம்ஏ பத்தியான விஷயங்களை வந்து உங்களுக்கு தாரத்துக்கு ட்ரை பண்றேன். இப்ப நான் இதுல சொன்ன விஷயங்கள் தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பேசுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது இதுக்கு மேலால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலோ நீங்க வந்து கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. பர்சனல் எங்க என்னையாவது நீங்க ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னு சொன்னா கீழே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கீங்க, அங்கே நீங்க பர்சனல் ஃபாலோ பண்ணலாம். See you until the next video. Bye bye. Altaf Ilahi.